படுக்கையறையை எட்டி பார்க்கறது தான் வேலையா? செருப்பால் அடிப்பேன். அசிங்கமா இல்ல அப்படின்னு கஸ்தூரி பளீர்னு பேசியிருக்காங்க. யாரு சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இந்த வீடியோல பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கிறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஹேமா கமிஷன் அறிக்கை வெளியானது அடுத்து பல நடிகைகள் பல முன்னணி நடிகர் மேல புகார் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த விவகாரம் தமிழ் சினிமாவில புயலை கிளப்பிட்டு இருக்க நிலையில நடிகை கஸ்தூரி இது பத்தி ஆவேசமா பேசியிருக்காங்க. எந்த ஒரு பெண்ணுமே படுக்கிறதுக்காக சினிமாக்கு வரதில்லை. ஆனா சில தவறான பெண்கள் சினிமாக்கு வந்து அதன் மூலமா பிரபலமாக்கி தவறான முறையில சம்பாதிச்சு இருக்காங்க. அப்படிப்பட்ட நோக்கத்தோட சினிமாவுக்கு வர பெண்களும் இருக்காங்க. சினிமாவுக்காக கஷ்டப்படுற பெண்களும் இருக்காங்க. நாக்குல நரம்பு இல்லாதவன் எதுனாலும் பேசுவான். சினிமால படம் எடுக்கணும்னு நினைக்கிற யாருமே பெண்களை படுக்கைக்கு அழைக்கிறது கிடையாது. ஆனா சினிமாவை வச்சு சம்பாதிக்கணும்னு நினைக்கிற உப்மா கம்பெனிகள் ஆண்களிடம் பணத்தை வாங்கிக்கிட்டு ஏமாற்றுறாங்க. அதே போல பெண்கள் கிட்ட தவறாக நடந்துக்கிறாங்க. இது பள்ளி கல்லூரி அப்படின்னு எல்லா இடத்துலயுமே நடந்துட்டு தான் இருக்குது. ஆனா வாயை பிளந்துட்டு சினிமாவை பத்தி மட்டும்தான் எல்லாருமே பேசுறோம். சினிமால படிக்காதவங்க, வயதுல குறைந்தவங்க, ஏழ்மையானவங்க இருக்கிறதால இது அதிகம் நடக்குது. இந்த பேட்டியை பார்த்துட்டு பலர் நீ என்ன ஒழுக்கமா, இதெல்லாம் நீ சொல்ற அப்படின்ற கமெண்ட் செய்வாங்க. என்ன சிலர் நீயே சத்யராஜ் கிட்ட அல்வா வாங்கியவதானே, நீ பெரிய ஒழுக்கமா அப்படின்னு கேக்குறாங்க. ஆனா சத்யராஜை பார்த்து யாரும் நீ கஸ்தூரிக்கு அல்வா கொடுத்தியே, நீ ஒழுக்கமா அப்படின்னு கேட்கறது இல்ல. ஏன்னா இது ஒரு ஆணோட வக்கரமான புத்தி. எத்தனையோ நடிகர்கள் கொலைக்காரனா, திருடனா, குடிகாரனா நடிக்கிறாங்க. அதுக்காக அவங்கள ஜெயில போகிறாங்களா? ஆனா ஒரு நடிகை படுக்கை அறை காட்சியில நடிச்சா மட்டும் அவள் படுத்துட்டாள் அப்படின்னு எல்லாரும் எப்படி சொல்லலாம்? நான் கேக்குறேன், நான் யார் கூட படுத்தா உனக்கு என்ன? நான் படுத்ததை நீ பாத்தியா? யார் கூட படுத்தா மக்களுக்கு என்ன? அடுத்தவங்களோட படுக்கை அறையை பாக்குறது தான் மக்களோட வேலையா? வேற வேலையே இல்லையா? எப்ப பார்த்தாலும் பெண் ஏமாறுறாங்களா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஆண் ஏமாத்துறாங்க அப்படின்னு கேக்குறது இல்ல. நடிப்பு அப்படிங்கிறது எல்லாருமே செய்யறது போல ஒரு தொழில். கேமராக்கு முன்னாடி படுத்தா, கேமராவுக்கு பின்னாடி படு அப்படின்னு சினிமால யாரும் கேட்க மாட்டாங்க. பொதுமக்கள் தான் அப்படி நினைக்கிறாங்க. அதனால அப்படி ஒரு முத்திரையை குத்துறாங்க. இவங்களுக்காக தினமுமே அக்னி பிரவேசம் செய்ய முடியாது. சினிமால சில பெண்கள் ஏமாற்றப்படுறாங்க. அவங்களை இந்த சமுதாயம் காயப்படுத்துது. ஆனா ஏமாத்தியவங்களை இந்த சமுதாயம் கேள்வி கேட்கறது இல்ல அப்படின்னு கஸ்தூரி ஆவேசமா பேசியிருக்காங்க. இதுக்காக ஒட்டுமொத்தமா எல்லா ஆண்களையும் நான் தவறானவங்கலாம் சொல்லல. சினிமா மட்டும் இல்லாம எல்லா துறைகளையுமே பெண்களை ஏமாத்துறவங்க, குடிக்கு அடிமையானவங்க, பெண் பித்து பிடிச்சவங்க இருக்காங்க. அவங்க அடையாளம் காணப்பட வேண்டும். தவறு செய்யும் ஆண்கள் தண்டிக்கப்பட்டாதான் இது போன்ற குற்றம் குறையும் அப்படின்னு நடிகை கஸ்தூரி அந்த பேட்டியில ரொம்ப ஆவேசமா பேசியிருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்து என்ன அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த மாதிரியான செய்திகளை தெரிந்து கொள்ள நம்ம மிஸ்டர் பப்ளிக் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.